பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நுவரேலியா ஒரு மலை பிரதேசம். இந்தியா தேசத்துல கொடைக்கானல், ஊட்டிலாம் இருக்கல, அந்த மாதிரி எப்பவும் குளிர் தான். வெயில் இருந்தாலும் பயங்கரமான குளிர் இருக்கிறது. ஆனா ரொம்ப அருமையான ஒரு அழகான ஒரு பிரதேசம். அங்கிருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி பலப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் தருகிறார் என்று பார்க்கிறீங்களா? 94ஆம் சங்கீதத்துல 14வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் உங்களை நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. என் மகனே, என் மகளே, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். சில சொல்லுவாங்க, நான் இந்த மனிதரை நம்பினேன், எனக்கு உதவி செய்யறேன், நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாம் சொன்னாரு, அப்புறம் போனே எடுக்கிறது இல்லை, அப்புறம் அவரை கண்டுபிடிக்க முடியல, கான்டாக்ட் பண்ண முடியல, நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன், நான் பார்த்துக்குவேன்னு சொன்னாரு, இப்ப பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல, நான் நம்பி நாள் என்னை கைவிட்டுட்டாரே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க நிக்கிறீங்களா? அநேகருடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை வருது இல்ல. நமக்கு உதவி செய்யறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஆட்கள் ரொம்ப நெருக்கமான சமயத்துல காணாம போயிடுவாங்க. அவங்களோட தொடர்பை கொள்ள முடியாது. நீங்க வேலை செய்யற இடத்துல அல்லது நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல, உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில, ஏன் ஊழியத்துல கூட, நான் பார்த்துக்கிறேன் பிரதர், நான் கவனிச்சுக்கிறேன் பிரதர், நான் இதெல்லாம் செஞ்சிடறேன் பிரதர்பாங்க. ஆனா அந்த நெருக்கமான காலம் வரும்போது ஆளை காணாம போயிடும். என்னங்க சொன்னாங்க, அவங்க பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான், அவங்க அப்ஸ்காண்டட், அவங்க கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை கைவிட மாட்டேன், நீங்க என்னுடைய ஜனம், என் பிள்ளைங்க, நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? அவரை நம்பி அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். என்னுடைய ஊழிய பாதையில என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், சரி ஆண்டவரே, ஊழியத்துக்கு நான் வர்றேன், என் தேவை என்னுடைய தனிப்பட்ட காரியம், இப்ப நான் உம்முடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன், எல்லாத்தையும் நீங்க தானே பார்த்துக்கணும், இனிமே எங்க அப்பாங்க மாட்ட போய் நான் நிக்க கூடாது, என்ன மனுஷரிடத்திலும் போய் உதவி செய்யுங்கன்னு நிக்க கூடாது, நீங்க தானே பொறுப்பு. ஆண்டவர் சொன்னார், நான் தான் பொறுப்பு, நான் பார்த்துக்குவேன், என்னை நம்பி நீ வா ஊழியத்துக்கு, நான் உன்னுடைய தேவையை சந்திப்பேன், உனக்குள்ளதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் கடந்து வந்த இத்தனை வருட பாதையில கிட்டத்தட்ட 45 வருஷங்களை கடந்து வந்திருக்கிறேன். ஒரு நாள் கூட ஆண்டவர் என்னை கைவிட்டதில்லை. யாரிடத்திலும் போய் வெட்கப்படும்படி நிற்க விட்டதும் இல்லை. அவர் என்னுடைய ஒரு காரியத்திலும் குறை வைத்ததும் இல்லை. கைவிடாத ஒரு தேவன் அவர். அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு நாள் உங்களை நெகிழ விடவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, மனுஷர்கள் கைவிட்டுட்டாங்களா, நம்பினவங்க கைவிட்டுட்டாங்களா, அவங்கெல்லாம் மறந்துட்டாங்களா, பயப்படாத, நான் இருக்கிற உனக்கு. என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவே, உங்களுடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இனிமேல் நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க, அழகாய் கைவிடாமல் அற்புதமாய் நடத்துவா. ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. மனிதர்கள் கைவிட்டுட்டாங்க, நம்பினவங்க கைவிட்டுட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. நீர் கைவிடாத தேவன் என்பதை அறிந்து உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.